ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் அப்படின்ற ஒரு வல்னரபிள் மெஷின் தான். லைக் ட்ரையாக்மேலேருந்து. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ இப்போ ட்ரையாக்மி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில லுக்கப் அப்படின்ற மெஷின் இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பூட் டு ரூட் மெஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் யுவர் எனுமரேஷன் ஸ்கில்ஸ். அப்புறம் இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ மெஷின் தான். லைக் யார் வேணாலும் ட்ரையாக்மி அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ப்ளே பண்ணலாம். அண்ட் இதோட கிரியேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் போன மாசம் நவம்பர் வந்த மெஷின் தான். ஸோ விச் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மெஷின வந்து டெப்ளாய் பண்ணிடுங்க. லைக் ஸ்டார்ட் மெஷின் அப்படின்னு குடுத்துட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஐபி வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச வந்து நான் எத யூஸ் பண்ணி முடிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ காலி பாக்ஸ் ட்ரையாக்மேயோட காலி பாக்ஸ் வச்சு தான் நான் வந்து முடிக்க போறேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஆஃப்லைன் காலி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆர் இதுலயே அட்டாக் பாக்ஸ்ன்னு இருக்கும். அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லைக் லுக்கப் ஆஃபர்ஸ் அ ட்ரெஷர் ட்ரோவர் ஆஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ஆஸ்பைரிங் ஹேக்கர்ஸ். அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் மிஷின் வந்து எத ஷோகேஸ் பண்ணுதுன்னா, லைக் ரியல் வேர்ல்ட் வல்னரபிலிட்டீஸ ஷோகேஸ் பண்ணுது. லைக் வெப் அப்ளிகேஷன் வீக்னஸ்லேருந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் டெக்னிக்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. By exploring and exploiting these vulnerabilities, hackers can sharpen their skills and gain invaluable experience in ethical hacking. So, lookup hackers can master the art of ஸோ இந்த லுக்கப் மெஷின் மூலியமா நீங்க என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படின்னா, ரெகானசன்ஸ் பண்ணி கத்துப்பீங்க. ஸ்கேனிங் எப்படி பண்றதுன்னு கத்துப்பீங்க. எனுமரேஷன் டு அன்கவர் ஹிடன் சர்வீஸ் அண்ட் சப்டொமைன்ஸ். ஸோ இதையும் நீங்க கத்துப்பீங்க. Then you will learn how to exploit a web application vulnerabilities. Um, like web application vulnerabilitiesல like command injection, அப்புறம் secure coding practice. ஸோ இத பத்திலாம் நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட இன்ட்ரோ. ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணோனே உங்களுக்கு ஒரு ஐபி வந்துருச்சுல்ல. ஸோ இது உங்க காலி மெஷின்லேருந்து ஐ கெஸ் ஒன் செகண்ட் நான் அந்த ஸ்ப்ளிட் வியூலேருந்து எக்ஸ்டெண்டட் ஃபுல் ஸ்க்ரீன் குடுக்குறேன். ஸோ எப்பயுமே நீங்க மெஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பைரி டைம் பார்த்துக்கோங்க. ஈவன் ஃபார் தி காலி பாக்ஸ் அதுக்கும் எக்ஸ்பைரி டைம் இருக்கும். உங்களுக்கு டைம் வேணும்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 2த்துலயுமே. ஸோ காலி பாக்ஸ் வந்து லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பிங் கமாண்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து 190.7. ஸோ 10.10.190.7. ஸோ பிங் கமாண்ட் பயன்படுத்தி உங்களால ஃபர்ஸ்ட்டு அந்த மெஷின அக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இதில டிடிஎல் 64ன்னு இருக்கு. விச் மீன்ஸ் இட் இஸ் அ லினக்ஸ் பாக்ஸ். ஸோ இப்ப என்ன பண்ணலாம், டைரக்ட்டா நம்ப வந்து என்மேப் ட்ரை பண்ணலாம். ஸோ -sc, -sv, -pn கேப்பிட்டல். ஸோ -p அப்புறம் -t4 ஆர் t5 எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். அப்புறம் அந்த ஐபிய குடுத்துக்கோங்க. 190.7. ஸோ 10.10.190.7. ஸோ ஜஸ்ட் நீங்க என்மேப் குடுத்துட்டு, இத வந்து ஒரு ரிசல்ட்ஸ் ஃபைல்ல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ SV ஃபார் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட், SV ஃபார் வெர்ஷன் டிடெக்ஷன், -pn ஃபார் ப்ரோப் ஸ்கேன், -p ஆல் போர்ட் ஸ்கேன், T4 அப்புறம் ஐபி குடுத்துட்டு ரிசல்ட்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ நீங்க ட்ரையாக்மேயோட காலி பாக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இமிடியேட்டா ரிசல்ட்ஸ் வரும். இதுவே நீங்க ஆஃப்லைன் காலிலேருந்து ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸோ என்மேப் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இதுல என்னென்ன போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து போர்ட் 22 அண்ட் போர்ட் 80 இருக்கு. ஸோ 2 போர்ட் தான். ஸோ போர்ட் 22ல SSH ரன் ஆகுது. அதான் டிஃபால்ட்டான போர்ட் SSHக்கு. அப்புறம் 8.2 P1 உபுண்டு ஓஎஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரன் ஆகுது. போர்ட் 80ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி HTTP சர்வர் வந்து ரன் ஆகுது. அண்ட் போர்ட் 80 நீங்க விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரீடைரக்டிங் டூ lookup.thm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ போர்ட் 80 ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 10.10.190.7 அப்படின்னு குடுங்க. ஸோ இது குடுத்தோனே உங்களுக்கு lookup.thm அப்படின்ற ஒரு டொமைனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இன்டர்நெட்ல உள்ள டொமைன் கிடையாது. இவங்களா கிரியேட் பண்ண ஒரு டொமைன்.
லைக் இந்த மெஷினுக்கு இவங்கள கிரியேட் பண்ண டொமைன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ இடிசி ஹோஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபைல நீங்க எடிட் பண்ற மாரி இருக்கும். அப்பதான் வந்து அந்த பர்ட்டிகுலர் டொமைன உங்களால விசிட் பண்ண முடியும் லோக்கல் ஹோஸ்ட்ல. ஸோ அந்த ஐபி குடுத்துக்கோங்க 10.10.190.7 அப்புறம் அந்த டொமைன் வந்து lookup.thm ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபைல இப்ப சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கேட் கமாண்ட் குடுத்து பாருங்க அது எடிட் ஆயிடுச்சா அப்டின்னு. மோஸ்ட்லி ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ப்ரௌசர்ல விசிட் பண்ணுங்க. அந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல இப்ப லோட் ஆகுதான்னு. ஓகேவா? இப்ப லோட் ஆனோனே உங்களுக்கு அந்த ஆக்சுவல் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. விச் மீன்ஸ் அவங்க அந்த லாகின் பேஜ் எல்லாமே வந்து அந்த டொமைன் வைஸ்ல தான் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க அந்த ஹோஸ்ட் எடிட்டர் லைக் இடிசி ஹோஸ்ட்ல எடிட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த பேஜ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பேஜ் பார்த்தோனே நீங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணுவீங்க? யூசுவலி லைக் எஸ்கியூஎல் கொரீஸ் வச்சு லாகின் பைபாஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பீங்க. 2வது வந்து டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வியூ பேஜ் சோர்ஸ்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆர் ஹிட்டன் கமாண்ட்ஸ் ஆர் ஏபிஐ கீஸ், ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. தென் வேற என்ன பார்க்கலாம்? ஸோ இந்த இந்த விஷயம்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லாகின் பேஜ்ல யூசர் நேம் எனுமரேஷன் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டெஸ்ட் கேஸஸ். ஸோ நம்ம அத ஒவ்வொன்னா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து ட்ரை பண்றேன். ஸோ அட்மின் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. ஆக்சுவலி ஒரு நல்ல செக்யூரிட்டி பிராக்டிஸுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து இன்வேலிடா இருந்தா, இன்வாலிட் லாகின் ஆர் லாகின் ஃபெயில்ட் அப்படின்னு தான் வரணும். அதுதான் வந்து ஜெனரிக் மெசேஜ். பட் இங்க பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அட்மின் குடுத்துட்டு பாஸ்வேர்ட் வந்து வேற என்ன நான் குடுத்த அட்மின் தான் குடுத்தேன். அதுக்கு ராங் பாஸ்வேர்ட்ன்னு வந்துச்சு. விச் மீன்ஸ் நம்ம குடுத்த யூசர் நேம் கரெக்ட், பாஸ்வேர்ட் தான் ராங் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு பதிலா கெஸ்ட்ன்னு குடுக்குறேனே. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ராங் யூசர் நேம் அண்ட் ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் நம்ம குடுத்த யூசர் நேமும் தப்பு, பாஸ்வேர்டும் தப்பு. ஸோ அதாவது இந்த பர்ட்டிகுலர் லாகின் பேஜ்ல உங்களுக்கு யூசர் நேம் எனுமரேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா, வியூ பேஜ் சோர்ஸ்ல ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது டீட்டெயில்ஸு. ஆ இதில பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து லாகின் டாட் பிஎச்பி அண்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றாங்க இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல. அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்டு தான் போகுது. மத்தபடி வேற எந்த ஒரு ஹிடன் டேட்டாஸும் இல்ல. ஓகேவா? ஸோ இதே பேஜ்ல லைக் ஏதாவது robo.txt ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். பிகாஸ் அதிலயுமே சில டைம் ஏதாவது ஃபிளாக்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பட் அதுவுமே இல்ல இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ட்ரை பண்ணலாம்னா, எஸ்கியூஎல் கொரீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். லைக் எஸ்கியூஎல் கொரீஸ், லாகின் பைபாஸ். நான் ஆக்சுவலி என்னோட பென் டெஸ்ட்க்கு நான் அதிகமா யூஸ் பண்ற வெப்சைட் வந்து இதுதான். லைக் லாகின் பைபாஸ்க்கு. லாகின் பைபாஸ் யூசிங் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல securityidiots.comல ஒரு நெறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்னா ட்ரை பண்ணலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க ட்ரை பண்ணாவே மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்லயும் லைக் வேலிடேஷன் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். லைக் இன்புட் வேலிடேஷன். ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இத குடுத்து பார்ப்போம். ஒருவேளை இந்த லாகின் ஃபார்ம் எஸ்கியூஎல் கொரீஸ்க்கு வல்னரபிளா இருந்தா, உங்களுக்கு உள்ளார போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ராங் பாஸ்வேர்டுன்னு தான் காமிக்குது. ஓகேவா? இந்த மாரி நீங்க ஒவ்வொரு கொரீஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்னு இங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க ட்ரை பண்ணலாம். மத்தபடி இதுல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அந்த மாரி ஆப்ஷனும் இல்ல. பிகாஸ் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபங்ஷனாலிட்டி மூலியமாவும் நீங்க யூசர் எனுமரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க லைக் என்ன சொல்றது? அந்த பர்ட்டிகுலர் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபங்ஷனாலிட்டிலயே இமெயில் ஏதாவது கிடைச்சுன்னா, இமெயில் ஏதாவது ஒரு இன்வாலிட் இமெயில் டாட் பர்ப் கொலாபரேட்டர் லிங்க் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்டிபி இன்டராக்ஷன் கிடைச்சது. அது மூலியமா உங்களுக்கு ஓடிபி ஆர் லைக் ரீசெட் லிங்க் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரிஜினல் லிங்க்குக்கும் ஒரு இமெயில் போகும். உங்களுக்குமே வந்து ஒரு லிங்க் வரும். ஓகேவா? ஸோ அது ஒரு டெஸ்ட் கேஸ் தான். ஆம் வேற என்ன? ஸோ இப்போதைக்கு யூசர் நேம் எனுமரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் நேம் எனுமரேஷன் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேர்ட் லிஸ்ட் வேணும். யூசர் நேம் வேர்ட் லிஸ்ட். ஸோ யூசர் நேம் வேர்ட் லிஸ்ட் செக் லிஸ்ட்ன்னு குடுக்குறேன். ஸோ டாப் யூசர் நேம் வேர்ட் லிஸ்ட்ன்னு இருக்கும். அண்ட் நேம் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இது 2மே ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் டாப் யூசர் நேம் ஷார்ட் லிஸ்ட் வந்து மோஸ்ட்லி ஆ என்ன சொல்றது? எஸ்எஸ்ஹெச், எஃப்டிபி அந்த மாரி இதுக்கு நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து பயன்படும். அந்த டாப் யூசர் நேம் ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மட்டுமே நமக்கு பத்தாது. நமக்கு தேவையானது கொஞ்சம் இந்த நேம்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குல்ல, இந்த வேர்ட் லிஸ்ட்ட நீங்க பயன்படுத்துங்க. ஓகேவா? ஸோ இங்க நீங்க பர்ப் இதுல அ இந்த பர்ட்டிகுலர் காலியில வந்து பார்த்தீங்கன்னா, பர்ப் கம்யூனிட்டி எடிஷன் தான் இருக்கும்.
ஸோ கம்யூனிட்டி எடிஷன்ல இந்த ப்ரூட் ஃபோர்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த வேர்ட் லிஸ்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஃபப் இருக்குல்ல, ஃபப்ங்கிறது ஒரு டூல் இருக்கு. ப்ரூட் ஃபோர்ஸ் டூல் அது. ஸோ அத வச்சு நீங்க டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணலாம். அ டிஎன்எஸ் சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம். ஈவன் நீங்க யூசர் எனுமரேஷன் கூட பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபப் டூல் இதுல. ஓகே இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபப் டூல் மூலியமா யூசர் நேம் எனுமரேஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ChatGPTயோட ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ஸோ chatgpt.com அப்டின்னு போய்க்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ChatGPT கிட்ட கேளுங்க. லைக் யூசர் நேம் எனுமரேஷன் யூசிங் ஃபார் போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் லாகின் அப்படின்னு குடுங்க. ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாரி பதில் குடுக்கும். ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலி. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் லிஸ்ட் வந்து யூசர் நேம் டாட் டிஎக்ஸ்டி அப்புறம் உங்களோட யுஆர்எல் ஹைஃபன் போஸ்ட் மெத்தடு அப்புறம் டில வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு குடுக்கலாம். அப்புறம் ஹெச் வந்து லைக் என்ன சொல்றது? ஹெட்டரு, அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்க டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஆ நான் காமிக்கிறேன். லைக் பர்ப் சூட்ல நீங்க இன்டர்செப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்னு தெரியும். பிளஸ் இந்த ஹெட்டர் வந்து தேவையா அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி இது தேவைப்படும். லைக் எல்லா போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்குமே இந்த www ஃபார்ம் யுஆர்எல் என்கோடர் வந்து தேவைப்படும். யூசர் ஏஜென்ட் நீங்க குடுத்துக்கலாம். அப்புறம் எம்சிங்கிறது எனக்கு 200 ஓகே உள்ள ரெக்வெஸ்ட் மட்டும் எடுத்துக் குடு அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதுவுமே நீங்க டைரக்ட்டாவே இங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இத நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யுஆர்எல்ல ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த வேர்ட் லிஸ்ட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்க. ஆ ஸோ இந்த வேர்ட் லிஸ்ட் யுஆர்எல்ல ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு 2மே தான் தேவை ஆக்சுவலி. ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த கமாண்ட் லைன எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுல ஒன் டைம் லைக் நீங்க இதுல கிளிப்போர்ட் வந்து தனித்தனியா இருக்கும். இதுவே நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதிலேயே அலோ கிளிப்போர்டுன்னு இருக்கும். ஸோ அதனால நீங்க டைரக்ட்டா உங்க ஹோஸ்ட் மெஷின்லேருந்து இந்த மெஷினுக்கு டைரக்ட்டா காப்பி பண்ணிக்கலாம். ஐ பிரிஃபர் டூ யூஸ் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால நான் இந்த மாரி மெத்தட் தான் போக முடியும். ஸோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஆ கிட் க்ளோன் பண்ணலாம். கிட் க்ளோன் அந்த பர்ட்டிகுலர் வேர்ட் லிஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓப்ஸ்! ஓகே மொத்தமா காப்பி ஆயிடுச்சா? சாரி, சாரி. இத நீங்க தூக்கி விட்டுருங்க. இது தேவையில்ல இப்போதைக்கு. ஓகே. இப்போ கிட் க்ளோன் குடுங்க. மோஸ்ட்லி கிட் வந்து காலில டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ நான் கிட் க்ளோன் பண்றேன். ஃபேடல் எரர். ஓகே. ஓகே. அப்படின்னு குடுத்துட்டு டைரக்ட்டாவே டப்ளிகேட் மூலியமா டவுன்லோட் பண்ண முடியுதா? 1 செகண்ட் கைஸ். ஓகே. டேட்டாவாவே இருக்குல்ல. டப்ளிகேட் மூலியமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ வந்து நேம் டாட் கேட் குடுத்து பாருங்க. நேம் டாட் டிஎக்ஸ்டி இருக்கான்னு. ஓகே. உங்களுக்கு அந்த வேர்ட் லிஸ்ட் வந்து இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் வந்து ஃபில் பண்ண போறோம். லைக் கிராஃப்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இது கிராஃப்ட் ஆயி ChatGPT குடுத்துருச்சு. இங்க நம்மளோட பாத் மட்டும் வைக்கணும். லைக் என்ன பாத்ல இந்த வேர்ட் லிஸ்ட் இருக்கு. ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் நேம் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இந்த பாத் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் நேம்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யுஆர்எல் பாத். ஸோ லுக்கப் டிஹெச்எம் அப்படின்னு இருக்கா? ஸோ அந்த யுஆர்எல் குடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளோட லாகின் யுஆர்எல். அப்புறம் வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் போகுது. -டி யூசர் நேம தான் லைக் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் இருக்கணும். அப்பதான் வந்து டூலுக்கு தெரியும் எந்த பாராமீட்டர நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்கன்னு. அதனால தான் அந்த பர்ட்டிகுலர் லைக் கீவேர்ட் வந்து கண்டிப்பா வச்சாகணும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஹெடர்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே வேணும் தான். ஸோ இத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் எடுத்துக்குதான்னு. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட ரன் பண்ணுங்க. ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே. இந்த டூல் நேம் கரெக்ட் தான். பட் ஏன் வந்து எடுத்துக்கல? 1 செகண்ட். மேனுவலா நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இப்பதானே ஒர்க் ஆச்சு. ரெவ்யூ எஃபெக்ட்ஸ் தானே.
ஊப்ஸ் மேன்! டூல் நேம தப்பா போட்டேன். ஆனா சாட் ஜிபிட்டியும் எடுத்து குடுத்துருக்கு பாருங்களேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே. அது குடுத்த கமாண்ட் வந்து கரெக்ட் தான். பட் என்ன சொல்றது? டூல் நேம் தான் தப்பா குடுத்துருச்சு. வேற எதுவும் இல்ல. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, 200 ஓகே உள்ள யூசர் நேம்ஸ் மட்டும் எடுத்து குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பஃப் வந்து ஐ கெஸ் பர்ப் இன்ட்ரூடர விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு ரிசல்ட்ஸ் சீக்கிரமா கெடைக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இதுல எவ்ளோ கீவேர்ட்ஸ் இருக்கு? லைக் நெறையவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பாக்கலாம் எவ்ளோ நேரம் எடுக்குதுன்ட்டு. ஸோ இதுல 200 ஓகே எல்லாத்துக்குமே 200 ஓகே வந்திருக்கா? ஆச்சரியமா இருக்கே! ஓகே எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் 200 வந்திருக்கு கைஸ். இன்கேஸ் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன் ஸ்கிரிப்ட்ல. ஓகே கைஸ். இப்ப வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ண ஸ்கிரிப்ட்ல ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ண பஃப் அந்த டூலோட ஸ்கிரிப்ட் தான் இது. நம்ம ChatGPTலருந்து எடுத்தோம்ல அதுதான் இது. ஸோ இதுல நான் என்ன மிஸ் பண்ணேன்னா அப்டின்னா, ஆ ஸோ இங்க lookup.thmன்னு இருந்ததுல, இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா, login.php வந்து ஆட் பண்ணவே இல்ல. ஆம் லைக் அந்த ப்ரௌசர்ல நம்ம பார்த்தோம்ல. ப்ரௌசர்ல வியூ பேஜ் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் வந்து எங்க நடக்குதுன்னா, லாகின் டாட் பிஹெச்பில நடக்குது. நம்ம என்ன நெனச்சோம், ஓகே இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் மட்டும் குடுத்தா ப்ரூட் ஃபோர்ஸ் ஆகும். லைக் இதுதான் லாகின் பேஜ் அப்டின்னு நெனச்சோம். பட் நம்ம வந்து ஃபார்ம் மெத்தட் வந்து குடுக்கல. ஸோ அதுதான் வந்து லாகின் டாட் பிஹெச்பி ஓகேவா? அது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுத்த எல்லா யூசர் நேம்ஸுமே வந்து 200 தான் வந்தது. ஸோ நம்மமே வந்து எம்சி அந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 மட்டும் வந்தா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு குடுத்துருந்தோம். பட் இங்க வந்து என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, FW10 அப்படின்னு குடுத்துருக்கேன். இது எப்படி இந்த FW அப்படின்னா என்னதுன்னா, ஃபஃப்போடைய விக்கி பேஜ் அதாவது அவங்களோட GitHub பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபில்டர் ஆப்ஷன்னு இருக்கும். ஃபில்டர் பை அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், செப்பரேட்டட் பை வேர்ட் கவுண்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இங்க நீங்க ஃபில்டர் பை வேர்ட்ஸ வந்து லைக் அதிகமா குடுக்கலாம். லைக் 10, 20 அந்த மாரி குடுத்தீங்கன்னா, எந்த அ லைக் ஃபில்டர் வேர்ட்ஸ் லைக் அந்த வேர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். லைக் மாடிஃபை பண்ண ஸ்கிரிப்ட்ட. இப்ப நமக்கு ஏதாவது வேலிடான யூசர் நேம்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ என்டர் குடுங்க. ஐ கெஸ் இந்த ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ரன் பண்ண ஸ்கிரிப்ட்டுக்கும், இப்ப நமக்கு வந்த ரிசல்ட்ஸுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எதனால அப்டின்னா, இந்த ஃபில்டர் வேர்ட்ஸ் வந்து 10 அப்படின்னு குடுத்ததுனால. ஓகேவா? ஸோ நமக்கு இப்ப வேலிடான யூசர் நேம்ஸ் வந்து 2 கிடைச்சிருக்கு. ஸோ யூசர் நேம்ஸ் வந்து உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அட்மின் அண்ட் ஜோஸ் அப்படின்ற யூசர் நேம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப உங்களுக்கு யூசர் நேம் கிடைச்சோனே என்ன பண்ணணும்? அடுத்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஹைட்ரா பயன்படுத்தி நீங்க இதுல ஏதாவது ஒரு யூசர் நேம்ஸ் வச்சு நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கான கமாண்ட் லைன ஃபர்ஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அ இந்த வேர்ட் லிஸ்ட்லயே நம்ம லைக் டெக்ஸ்ட் எடிட்டர்லயே நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். தென் நம்ம அந்த கமாண்ட ரன் பண்ணலாம். ஸோ ஹைட்ரா -L அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்க யூசர் நேம் வந்து அட்மின் அண்ட் ஜோஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் ஜோஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்துறேன். தென் வந்து பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து என்ன பயன்படுத்த போறோம்னா, ராக்யூ தான். ஸோ ராக்யூ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் ராக்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ லொகேட் கமாண்ட் இதுல ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ ராக்யூ.txt அப்படின்னு குடுங்க. ராக்யூ.txt ஓகே இது வொர்க் ஆகல. பட் ஐ கெஸ் நீங்க டைரக்ட்டா அந்த டைரக்டரியிலே போய் பாருங்க. யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ராக்யூ இருக்கு. ஸோ இதே பாத்த வந்து இங்க குடுத்துக்கோங்க. PWDன்னு குடுத்துட்டு, இந்த பாத் காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க வேர்ட் லிஸ்ட் ஸ்லாஷ் ராக்யூ.txt குடுத்துக்கோங்க. அந்த ஃபைல் நேம் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் நேம்லாம் கரெக்ட்டா இருந்தா தான் எடுத்துக்கும். இல்லன்னா வந்து ஆ லைக் ஃபைல் நேம் தப்பு ஆர் நோ டைரக்டரி ஃபைல்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் இத நீங்க முடிச்ச அப்புறம் நீங்க அந்த ஐபி குடுக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து இந்த டொமைன் நேமா வச்சிருந்தோம்ல lookup.thm தான் லாகின் பேஜ் இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டொமைன் நேம் வச்சுக்கோங்க. தென் வந்து என்ன பண்ணணும்னா, ஆம் ல டபுள் கோட்ஸ் வந்து பயன்படுத்துங்க. ஓகேவா? டபுள் கோட்ஸ் பயன்படுத்தி எந்த பேஜ்ல லாகின் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, நமக்கு /login.phpன்னு இருக்குல்ல.
ஸோ இந்த பேஜ் பிளஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த 2 பேராமீட்டரும் இங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து பர்ப் சூட்ல இன்டர்செப்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாரி கிடைச்சுச்சு. இது ஆக்சுவலி உங்களுக்கு நான் யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணும்போதே காமிச்சிருக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்ல தான் வந்து பாஸ் ஆகுது. இதே ஃபார்மேட்ல நீங்க ஃபஃப்பும் சரி, ஹைட்ராவும் சரி இதுலயும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க ஃபஃப் யூஸ் பண்ணியுமே வந்து பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் நான் ஆர்வ கோளாறுல ஹைட்ராவ தேர்ந்தெடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்க ஆனா ட்ரை பண்ணுங்க. லைக் ஹோம் ஒர்க் மாரி எடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. பஃப் யூஸ் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியுதான்னு பாஸ்வேர்ட் வேர்ட்லெஸ். பட் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? ஸோ இதுல ஸ்லாஷ் லாகின் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோலன் பயன்படுத்தி இந்த பாராமீட்டர் போகுதுல்ல. ஸோ இந்த பாராமீட்டர் யூசர் நேம் அண்ட் ஸோ இந்த பாராமீட்டர் இது உள்ளார போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அட்மின் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பதிலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேப் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி வந்து ஃபப் வந்து ஃபஸ் அப்படின்ற கீவேர்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணுதோ, லைக் இந்த பாராமீட்டர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அதே மாரி ஹைட்ரா வந்து என்ன பண்ணும்னா, அந்த கேப் சிம்பிள் நம்ம பயன்படுத்தினா மட்டும் தான், ஓகே இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்ட் அப்படின்னா அத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்ப கேப் சிம்பிள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ கேப் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 6க்கு மேல இருக்கும். ஸோ நான் எனக்கு மைக் நடுவுல இருக்கனால நான் குனிஞ்சு தான் பார்க்க முடியுது கீபோர்ட. ஓகேவா? ஸோ யூசர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் அந்த கேப் சிம்பிள வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கெஸ் நான் அந்த கேப் சிம்பிள காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப எனக்கு இங்க பாஸ்ல தேவைப்படும் பாஸ்வேர்ட்ல. ஸோ இதுல வந்து பாஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் அந்த கேப் சிம்பிள வந்து குடுத்துட்டு, எஃப்ன்னு குடுங்க. எஃப்ங்கிறது லைக் என்ன சொல்றது? ஃபெயில்டு கீவேர்ட் லைக் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுல முடியுதுன்னா, ராங் லைக் என்ன சொல்றது? யூசர் நேம் வந்து கரெக்ட்டா இருந்தா, பாஸ்வேர்ட் தப்பா இருந்தா நமக்கு என்ன வந்தது? ஃபெயில்டு மெசேஜ், ராங் பாஸ்வேர்ட்ன்னு வந்ததா? ஸோ அந்த மெசேஜுமே வந்து ஹைட்ரால குடுத்துக்கோங்க. ஸோ கோலன் அப்படின்னு குடுத்துட்டு, மெசேஜ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது குடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹைட்ரா ரன் ஆகும். அடுத்து நீங்க என்ன குடுக்கலாம்னா, வெர்போஸ் எனக்கு வந்து எப்படி வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகுது? ஒவ்வொன்னா ட்ரை பண்ணணும்ல. ஒவ்வொரு பாஸ்வேர்ட கெஸ் பண்ணணும்ல. அத நீங்க பார்க்கணும்னா குடுக்கலாம். இதுவே வந்து இது ஒரு எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் சாரி இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் யூஸ் பண்ணுது அப்படின்னா, இக்னோர் எஸ்எஸ்எல்லுக்கு -i அப்படின்னு வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாதுன்னு நெனைக்கிறேன். தென் -t மட்டும் நான் யூஸ் பண்றேன் த்ரெட்ஸுக்கு. ஸோ த்ரெட் வந்து நான் 100ன்னு குடுக்குறேன். சோ தட் எனக்கு இந்த ஹைட்ராவோட லைக் வேலை வந்து சீக்கிரமா முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இத ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஓப்ஸ்! நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே, 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 ஓகே. காட் இட், காட் இட். ஸோ ஸ்லாஷ் யூசர் நேம் ஈக்குவல் டூ யூசர் கேப் எஸ் எஃப் வந்து ஸ்மால்ல வரும்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. அன்னோன் சர்விஸ். ஓகே, ஓகே கைஸ். சாரி, சாரி, சாரி. என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆ நம்ம வந்து ஃபார்ம் வந்து நம்ம என்ன ஃபார்ம்ல போகுதுன்னே நம்ம குடுக்கல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுதா? ஸோ நான் இங்க வந்து http -post -form அப்படின்னு குடுக்கணும். இதுவே கெட்னா இங்க கெட்ன்னு மாத்தணும். ஸோ ஹைட்ராவோட விக்கி பேஜ் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்ப ரன் பண்ணுங்க. வொர்க் ஆகுதான்னு. ஓகே. -t வந்து 64 வரைக்கும் தான் உங்களால குடுக்க முடியும். 100 கிடையாதா? சரி. ஸோ நான் மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு 100க்கு பதிலா 64ன்னு குடுக்குறேன். அதான் ஹையஸ்ட்ன்னு நெனைக்கிறேன் த்ரெட். ஓகே. இப்ப ப்ராப்பரா அந்த ஹைட்ரா வந்து ரன் ஆகுது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு டூல் நீங்க யூஸ் பண்ணும்போது, ஹெல்ப் கமாண்ட் பயன்படுத்தி என்னென்ன பாராமீட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அது மாரி நெறைய சீட் ஷீட்ஸ் அண்ட் விக்கி பேஜஸ் இன்டர்நெட்ல இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஊப்ஸ் மேன்! ஓகே. ஜோஸ் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே ட்ரை பண்ணுது. பார்ப்போம் என்ன பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்குதுன்னு. மேபி இது ஒரு வல்னரபிள் மெஷின்னால ஏதாவது ஒரு டம்மியான ரேண்டம் பாஸ்வேர்ட் தான் கிடைக்கும். லெட்ஸ் சி. ஓகே. இதோட வேர்ட் லிஸ்ட் பாருங்களேன் கவுண்ட். லைக் ரொம்ப பெருசா இருக்கு. ஐ கெஸ் இது முடியவே டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். மேபி நம்ம இது முடிஞ்சோனே ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே கைஸ். இப்ப வந்து நமக்கு ஹைட்ராலருந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஜோஷோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் 123 தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்ட். ஆ ஸோ இது பாஸ்வேர்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யாரோட பாஸ்வேர்ட்னா, ஜோஷோட பாஸ்வேர்ட் அப்படின்னு உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஓகேவா? ஸோ இத வச்சு உங்களால லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு
oops. ஸோ lookup.thmல போயிட்டு லாகின் பண்ண பாருங்க. lookup.thm. oops man. http ஆர் அந்த ஐபி குடுத்தாவே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும்ல. நம்ம ஐபி மறந்துட்டோம். 10.10.197. ஓகே. ஸோ 10.10.197. ஸோ இதுல ஜோஷோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுங்க. ஸோ ஜோஷ் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் 123. ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் ஆயிட்டு வேற ஒரு டொமைனுக்கு போகுது. அதாவது files.lookup.thmக்கு போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டொமைனையும் நம்ம வந்து அந்த நானோ ஃபைல்ல ஆட் பண்ண லைக் இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல ஆட் பண்ணலாம். அப்பதான் இதுவுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இடிசி ஹோஸ்ட் வந்து எடிட் பண்றதுக்கு நானோ பயன்படுத்துங்க. ஸோ நானோ பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி lookup.thmன்னு ஆட் பண்ணோம்ல, அது பக்கத்திலேயே வந்து files.lookup.com அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து சேம் ஐபி டிஃபரெண்ட் டொமைன்ஸை யூஸ் பண்ணதில்ல. அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கேட் கமாண்ட் பயன்படுத்தி பாருங்க அது எடிட் ஆயிடுச்சான்னு. ஓகே. ஸோ எடிட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னே வந்து லாகின் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டொமைன் ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த பர்ட்டிகுலர் ஆஃப்டர் லாகின் பேஜை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபைல் மேனேஜர் மாரி இருக்கும். ஆன்லைன் ஃபைல் மேனேஜர் மாரி. இதுல நெறைய டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். MySQL ஃபைல் அப்படின்னு இருக்கு. அப்புறம் user.txt ஏதாவது ஃபிளாக் இருக்கான்னு பார்ப்போம். நோ எதுவும் ஃபிளாக் இல்ல. ஸோ இந்த மாரி நெறைய டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு. பட் இது ஆக்சுவலி என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு தெரியல. இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் மேனேஜர்ன்னு நமக்கு தெரியல. பட் இங்க யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, elffinder.html அப்படின்னு இருக்கு. பட் அதோட வெர்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இங்க கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஃபைல்ஸ், பாத் அந்த மாரி காமிக்குது. ஸோ இங்க கொஸ்டின் மார்க் மாரி இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அதுல போய் பார்ப்போம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, elif finder 2.1.47 அப்படின்னு இருக்கு. ஸோ அண்ட் இத கிரியேட் பண்ணவங்க டீம் பேரு, GitHub லிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த வெர்ஷன் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 2.1.47. ஸோ elif finder elif finder தானே? ஆமா கரெக்ட் தான். 2.1.47 47 கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன் செகண்ட். இப்போ இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு பார்ப்போம். லைக் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ அதுக்கு நீங்க சர்ச் ஃப்ளாய்ட் பயன்படுத்துங்க. ஸோ சர்ச் ஃப்ளாய்ட்ல அந்த காம்போனன்ட் நேம் அண்ட் வெர்ஷன் கொடுங்க. ஸோ வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 எக்ஸ்ப்ளாய்ட் வரும். ஒன்று வந்து நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலயமா பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட் அதாவது மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ணலாம். ஓகேவா? டு சேவ் ஆர் டைம் ஸோ ஐ கோ வித் மெட்டாஸ்ப்ளாய்ட் மாடல். ஸோ அதுக்கு நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட் கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ MSF கன்சோல்னு டைப் பண்ணி ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நேமுமே பார்த்துக்கோங்க. இது வந்து exceptron அப்படின்னு இருக்கு. PHP கனெக்டர் exceptron. ஸ்டில் இது ரன் ஆகுது. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ஒன்றும் நமக்கு இனிஷியல் ஷெல்லு கிடைக்கல. இப்பதான் நம்ம லாகின்குள்ளாரயே போனோம். ஹைட்ரா பயன்படுத்தி யூசர் நேம், எனுமரேஷன், பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த elf finder மூலியமா பிகாஸ் இது ஒரு பூட் டு ரூட் மெஷின்னால இந்த வெர்ஷன்லயே நமக்கு ஏதாவது ஆர்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன் மூலியமா ஆர்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சர்ச் அப்படின்னு கொடுங்க. சர்ச்ல போயிட்டு இந்த வெர்ஷனை டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணோடனே உங்களுக்கு நான் கொஞ்சம் மேல எடுத்து காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ நீங்க சர்ச் பண்ணோனே உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் தான் காமிக்கும். அதே தான் நம்ம சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்லயும் பார்த்தோம். அதோட ரேங்கிங் வந்து எக்ஸலன்ட்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இத பயன்படுத்த யூஸ் 0 அப்படின்னு குடுங்க. அதாவது இதோட ஐடி. ஸோ டைரக்ட்டா இது பேலோட் வந்து நம்ம எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெட்டாபிரேட்டா ரிவர்ஸ் டிசிபின்னு எடுத்துக்கும். ஸோ இதுல போயிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஹோஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்ததெல்லாம் நோன் மட்டும் தான் இருக்கு. அதாவது ஆர் ஹோஸ்ட் மட்டும் நம்ம செட் பண்ணா போதும். ஸோ செட்
ஆர் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ ஆர் ஹோஸ்டோட வேல்யூ வந்து என்னதுன்னா, lookup.com கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்டர் லாகின் தானே. ஸோ files.lookup.com இதுதான் நம்மளோட ஆர் ஹோஸ்ட். ஓகேவா? files.lookup.thm ஓகேவா? ஸோ எல் ஹோஸ்ட் அண்ட் எல் போர்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி ட்ரையாக்மியோட காலி மிஷினால அது கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ டைரக்ட்டா ரன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் கிரியேட்டிங் ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் லைக் லிசனர் கிரியேட் ஆகுது. அப்புறம் ஏதோ ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுது ஜிபிஜி ஃபைல. ஸோ இதுதான் நீங்க மேனுவலாவே நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம டூ ஸ்பீட் அப் அவர் ப்ராசஸ் நான் வந்து மெட்டாஸ்ப்ளைட் வந்து பயன்படுத்தினேன். ஸோ பிஹெச்பி வந்து லைக் லாகின் ஜிபிஜி அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து அப்லோட் ஆகுது. அப்புறம் இமேஜ் ரொட்டேஷன் நடக்குது. தென் அந்த ஜேபிஜி தான் ஆக்சுவலி அது அக்செப்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்பியா மாத்துது. தென் ஒன்ஸ் அது அப்லோட் ஆன அப்புறம், அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் வந்து டெலீட் பண்ணிடுது. தென் நமக்கு வி காட் அ மெட்டாபிரட்டஸ் ஷெல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில போயிட்டு கெட் யுஐடி அப்படின்னு குடுங்க. கெட் சிஸ்டம் அப்படின்னு குடுங்க. ஓகேவா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் மெஷின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின். ஸோ டைரக்ட்டா நான் மெட்டாபிரட்டர்லேருந்து எதுவும் பண்ணாம ஷெல் அப்படின்னே குடுக்குறேன். ஸோ ஷெல் அப்படின்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆ உங்களுக்கு வந்துரும். லைக் அரைகுறையான ஒரு ஷெல் இருக்கும். ஸோ இத முழுமைப்படுத்த நீங்க என்ன பண்ணலாம், பேஷ் ஹைஃபன் ஐ அப்படின்னு குடுக்கலாம். ஸோ பேஷ் ஹைஃபன் ஐ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்துரும். நார்மலா நீங்க காலில எப்படி பயன்படுத்தீங்க, ரூட் அட் காலி ஹேஷ் அப்படின்னு. ஸோ அந்த மாரி வந்துரும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஷெல் கிடையாது. இது டிடிஒய் பைதான் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சு நீங்க மாத்தணும். ஸோ இப்போதைக்கு நான் இதிலேயே நான் கொண்டு போறேன். ஸோ சிடி பயன்படுத்தி அ உள்ளார போக முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு சிடி ஹோம்னு குடுங்க. சிடி ஸ்லாஷ் ஹோம். இப்போ ஹூ அம் ஐன்னு குடுங்க. நம்ம எந்த யூசரா லாகின் ஆயிருக்கோம்னா, www.data நமக்கு ஆல்ரெடி தெரியுது அந்த யூசர் நேம்லயே. அண்ட் இஃப் கான்ஃபிக் குடுத்தீங்கன்னா, லைக் நம்ம எந்த மெஷின்ல இருக்கோம்னு தெரியும். நம்மளோட டார்கெட் மெஷினுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோம் டைரக்டரில ஏதாவது யூசர்ஸ் ஆர் ஏதாவது ஃபோல்டர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இல்ல ஃபிளாக் இருக்கான்னு பாருங்க. ஸோ இதுல திங்க் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. அண்ட் இட் கேன் பி அக்சஸ்ட் ஒன்லி பை திங்க் யூசர் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க ஒரு அ டேட்டாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் கிடையாது. ஐ கெஸ் திங்க்ங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் யூசர்ன்னு நெனைக்கிறேன். டூ வெரிஃபை தட் நீங்க என்ன பண்ணலாம்னா, கேட் இடிசி பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபைல வந்து அக்சஸ் பண்ணுங்க. ஸோ இதில அக்சஸ் பண்ணீங்கன்னா, என்னென்ன யூசர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதில ரூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, MySQL திங்க் அப்படின்ற யூசர் இருக்காரு. இவரு தான் ஸ்டாண்டர்ட் யூசர் அண்ட் வேற ஏதாவது யூசர் நேம்ஸ் இருக்கா இங்க? டேட்டா ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அ டேட்டாலேருந்து திங்க் யூசரா மாறணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும். பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் லைக் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லின்பீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஷெல்ல இருந்து வெளியில வரேன். லின்பீஸ வந்து இதில ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நம்ம மெட்டாபிரட்டா ஷெல்லுக்குள்ள போகலாம். ஆ எக்ஸிட் கண்ட்ரோல் ஓகே. இப்ப வந்து வந்துருச்சா? மெட்டாபிரட்டாருக்கு வந்துருச்சு. இப்ப நம்மளோட கரண்ட் டைரக்டரில லின்பீஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே 2 ப்ரௌசர் ஓப்பன்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே இதுல போயிட்டு லின்பீஸ்ன்னு குடுங்க. லின்பீஸ் எஸ்ஹெச் கிட்டப் அப்டின்னா, ஸோ உங்களுக்கு கிட்டப் பேஜ் காமிக்கும். இதுல அவங்களோட ரிலீசஸ் பேஜ்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். உப்ஸ் சாரி. ஓகே. ஸோ பீஸ்.என்ஜி இதுல அ ரிலீசஸ் பேஜ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு லென்பீஸ் அண்ட் வின்பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ லின்பீஸ் அண்ட் வின்பீஸ் என்னன்னு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். ஆம் ஸோ இது மூலியமா நீங்க மேனுவலா செக் பண்றத விட்டுட்டு, அ ஆட்டோமேட்டடா என்னென்ன வீக்னஸ் அந்த மெஷின்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்கிரிப்ட் மூலியமா. ஸோ இது எதுல டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல இருக்கு. ஸோ இத ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹோம் டைரக்டரில வச்சுக்கலாம். பிகாஸ் ஹோம் டைரக்டரில தான் மெட்டாபிரட்டர் செஷன் நம்ம எடுத்தோம் இங்க. ஓகேவா? ஸோ இது அது போடுறதுக்குள்ளார நம்ம இத அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ரூட் டவுன்லோட்ஸ் ஆ
லின்பீஸ் எடுத்துட்டு நம்மளோட கரண்ட் டைரக்டரியில வைக்கணும். அதுக்கு டாட்ன்னு பயன்படுத்தி என்டர் குடுங்க. ஸோ இப்ப எல்எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, லின்பீஸ் வந்து நம்மளோட ஹோம் டைரக்டரிக்கு வந்துரும். ஸோ இப்போ ஹோம் டைரக்டரியிலருந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் அப்படின்னு குடுத்துட்டு லின்பீஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, லின்பீஸ் வந்து அந்த டார்கெட் மெஷின்ல வந்து அப்லோட் ஆயிடும். ஓகேவா? இப்ப மறுபடியும் ஷெல்லுன்னு குடுத்துட்டு உள்ளார போங்க. அந்த லின்பீஸ் ஃபைல்லேருந்து உள்ளார வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ பாஷ் ஹைஃபன் ஐ என்டர் குடுங்க. இப்போ எல்எஸ் குடுங்க. எல்எஸ் குடுத்து பாருங்க லிஸ்ட்ல லின்பீஸ் ஃபைல் வந்துருச்சா? ஸோ இதோட பெர்மிஷன் நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். அம் சிஹெச்எம்ஓடி அப்படின்னு குடுத்துட்டு லின்பீஸ் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு குடுங்க. இப்போ இந்த லின்பீஸ் வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லின்பீஸ் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுல ரெட் அப்படின்ற ஒரு ரெட் அண்ட் ப்ளூ, கிரீன் அந்த மாரி நெறைய கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இத குறிக்கும். ஸோ ரெட்டுங்கிறத நீங்க அதிகமா உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் லைட் லைட் சியான் அப்படின்னா யூசர்ஸ், ப்ளூங்கிறது யூசர்ஸ் வித்தவுட் கன்சோல், கிரீனுங்கிறது காமனான எஸ்யூஐடி, எஸ்ஜிஐடி, குரூப்ஸ், cron ஜாப்ஸ் அதெல்லாம். லைட் லைட் கலருங்கிறது வேற என்னமோ. ஸோ ஐ கெஸ் யூசர் நேமு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் என்னென்னலாம் இது எனுமரேட் பண்ணுதுன்னு. ஸோ நமக்கு லினக்ஸ் வெர்ஷன் அண்ட் கர்னல் வெர்ஷன் இருக்கு. ஸோ இதுல பிங், பேஷ் அண்ட் நெட்கேட் வந்து எனேபிளா இருக்கு. ஸோ அப்புறம் சூடோ வெர்ஷன் வந்து ரெட் கலர்ல காமிக்குது. மேபி இத வச்சு நீங்க ஓல்டர் வெர்ஷனா இருந்தா பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம் இது மூலியமா, சூடோ வெர்ஷன் மூலியமா. அப்புறம் பாத் இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவல் பாத்து. ஓகேவா? அப்புறம் பிடபிள்யூடி, என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ், அப்புறம் லினக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் சஜெஸ்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கர்னலுக்கு பொருத்தமான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இன்டர்நெட்ல லைக் இந்த கர்னல் வெர்ஷன் ஏதாவது வல்னரபிளா இருந்தா கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஓகேவா? பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி. தென் வல்னரபிள் டூ சிவி அப்படின்னு சம்திங் காமிக்குது. மேபி இதுல இதெல்லாம் டிசேபிள்ல இருக்குன்னு காமிக்குது. அப்புறம் கிளவுட், ஏடபிள்யூஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காமிக்குது. மேபி இந்த மெஷின் ஏடபிள்யூஎஸ்ல ஹோஸ்ட் ஆகுறதுனால இதெல்லாம் காமிக்குது. ட்ரையாக்மி அத யூஸ் பண்றாங்க. ஸோ ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி இதெல்லாம் ரன் ஆகுது. அப்பாச்சி சர்வர் அப்புறம் ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுது. டேட்டால ஏதாவது ரூட் ப்ராசஸ் ரன் ஆகுதா? பிளேஸ் ஹோல்டர்ஸ், ரூட் டைரக்டரி. ஸோ நான் அப்படியே அது லைக் அது ஸ்கேன் பண்ண அது முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு எதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு. யூனிக் சாக்கெட் லிசனிங் அப்படின்னு இருக்கு. ரீட், ரைட். ஓகே. இதெல்லாம் இன்டர்னலா டிபஸ் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் லிஸ்ட், நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன். ஓகே. லைக் என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து இன்டர்னலா ஆக்டிவா இருக்குன்னு காமிக்குது. தென் சூடோ -l இதெல்லாம் போட்டு செக் பண்ணுது. பட் எதுவும் கிடைக்கல. சூப்பர் யூசர்ஸ், ஆல் யூசர் குரூப்ஸ் என்னய்யா போயிட்டே இருக்கு. எதுவுமே நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இல்லையே. PHP இன்ஃபோ, டிபின் ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் எதுவும் அந்த அளவுக்கு வரல. மத்தபடி வேற என்ன வீக்னஸ் இருக்கு? ஓகே. இங்க ஏதோ பிரேக் ஆயிட்டு அப்படியே வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. இங்க பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் ஃபார் அன்காமன் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. மேபி இந்த டைரக்டரியில ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் இருந்தா போய் பார்க்கலாம். அதனால தான் ரெட் கலர்ல காமிக்குது உங்களுக்கு. ஓகே. டாட் பப் கீ லைக் எஸ்எஸ்ஹெச் கீஸ், பப்ளிக் கீஸ் தான் இருக்கு. பட் பிரைவேட் கீஸ் எதுவும் இல்ல. பிகாஸ் சம்டைம் வந்து நம்ம பிரைவேட் கீ வச்சுட்டு வேற யூசர்க்குள்ளார போகலாம். ஃபைல்ஸ் வித் இன்ட்ரஸ்டிங் பெர்மிஷன் எஸ்யூஐடி வந்து இங்க செக் பண்ணுது. ஓகே. ஸ்னாப், மவுண்ட், சூடோ, பேஸ் ஐடி. ஓகே. இங்க நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா கிடைச்சிருக்கிற ஆம் எஸ்யூஐடி பைனரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். யூசர் எஸ்பின் பான் பான் அப்படிங்கிறது. ஸோ இத நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்க நோட்ஸ்ல. பிகாஸ் மத்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது எல்லாமே ஆக்சுவலா எல்லா லினக்ஸ் மெஷின்லயும் ரன் ஆகக்கூடிய ஒண்ணு தான். பட் இந்த ஒரு பைனரி வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸோ எஸ்யூஐடின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எஸ்யூஐடி பிட் வந்து ரூட் யூசரால
அம் லைக் அந்த எஸ்யூஐடி பிட்ட யார் கிரியேட் பண்றாங்க அப்டின்னா, அ யார் கிரியேட் பண்ணாலும் நீங்க ரன் பண்றீங்க. நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் அப்டின்னாலும், நீங்க ரன் பண்ணும்போது அந்த ஃபைல் ஓனரோட பெர்மிஷன்ஸ்ல தான் ரன் ஆகும். அதாவது இப்ப நான் ஒரு ரூட் யூசர் அப்டின்னா, நான் அந்த ஃபைல கிரியேட் பண்ணி நீங்க ஸ்டாண்டர்ட் யூசருக்கு தரேன்னு வைங்களேன். ஸோ அவரு அத ரன் பண்றாருன்னா, லைக் கண்டிப்பா என்னோட பெர்மிஷன்ஸ்ல தான் அது ரன் ஆகுறாரு. பெர்மிஷன் மீன்ஸ் எனக்கு என்ன பெர்மிஷனோ எனக்கு ரூட் பிரிவிலேஜ் அப்டின்னா, அதே ரூட் பிரிவிலேஜ்ல தான் அவரும் ரன் பண்ணுவாரு. ஸோ எஸ்யூஐடி பிட் எப்பயுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ மத்தபடி வேற எதுவும் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இங்க கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஐ கெஸ் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். பேக்கப் ஃபைல்ஸ், கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. சம்டைம் ரூட் கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே. இதோட முடிஞ்சிருச்சு. ஏபிஐ கீஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பைனரிய நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். யூசர் ஸ்லாஷ் எஸ்பின் ஸ்லாஷ் பாம் அப்படின்னு. ஸோ இது ரன் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ரன்னிங் ஐடி கமாண்ட் டூ எக்ஸ்ட்ராக்ட் த யூசர் நேம் அண்ட் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கு. ஸோ ஐடி அப்படின்ற ஒரு கமாண்ட் ரன் பண்ணும்போது, யூசர் நேம் அண்ட் அதோட யூசர் ஐடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்குது. அப்புறம் இது நம்மளோட கரண்ட் ஐடி வந்து நம்மளோட கரண்ட் யூசர் வந்து டேட்டா. ஸோ அத காமிக்குது. அப்புறம் ஹோம் டைரக்டரி அண்ட் டாட் பாஸ்வேர்ட்ஸ்ல வந்து எதுவுமே இல்ல, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ டேட்டா ஹோம் டைரக்டரில எதுவுமே இல்லன்னு நமக்கே தெரியும். திங்க் அப்படின்ற ஒரு யூசர் ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. பட் அதுவுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்ப என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஜஸ்ட் ஹோம்ல போயிட்டு, இவங்க குடுத்திருக்க மாரி அந்த பர்ட்டிகுலர் பாத் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹிட்டன்ல. ஓகே. எல்எஸ்-எல்ஏவுமே வொர்க் ஆகாதா? நல்லது. ஓகே. திங்க் அப்படின்ற ஃபோல்டர தவிர வேற எதுவும் இல்ல. ஈவன் நீங்க திங்க் ஃபோல்டர் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். பட் ஈவன் அதுல ஃபிளாக் இருக்கு. பட் அத நீங்க ரீட் பண்ணி பாருங்களேன். அது உங்களால அக்சஸ் பண்ண முடியுமானா, அது முடியாது. பிகாஸ் பெர்மிஷன் டினைட்ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பைனரி இருக்குல்ல, ஸோ இதோட ஸ்ட்ரிங்ஸ் ஃபைல் லைக் ஸ்ட்ரிங் பயன்படுத்தி, ஆ இந்த பாம் ஃபைல் வந்து எப்படி பேக் எண்ட்ல வொர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ண முடியும் இந்த பாம் ஃபைல் வச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு எஸ்யூஐடி பிட் ஃபைல். அதாவது ரூட் யூசருமே இத பயன்படுத்துறத நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம். அதனால இத ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி அது பேக் எண்ட்ல என்னென்ன திங்ஸ்லாம் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதே மெக்கானிசம் ஆர் இதே அ டெக்னிக்க வந்து நம்ம வேற ஏதோ ஒரு மிஷின்ல பார்த்தோம். என்னன்னு நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. எனக்கும் ஞாபகம் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணோம். ஆ ஓகே. இதுலருந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிங்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ லைப்ரரி இருக்கு. ஓப்பன் அப்படின்னு இருக்கு. ஸ்டாக் செக் ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாரி ரேண்டமான கமாண்ட்ஸ்லாம் வருது. ஸோ யூஸ்ஃபுல்லானதுன்னா பார்த்தீங்கன்னா, இங்க தான். ஓகே. ரன்னிங் ஐடி கமாண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் எரர் எக்ஸிக்யூட்டிங் ஐடி கமாண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, யுஐடி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்க யுஐடி வந்து நமக்கு இப்போ கரண்ட்டான யூசரோட யுஐடி எடுக்குது. நம்ம வந்து திங்க் யூசரா மாத்தணும். ஸோ திங்க் யூசரோட ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா, 1000 அப்படி இருந்துச்சு. ஓகேவா? அதான் ஸ்டாண்டர்ட் யூசரோட ஐடி 1000 அப்படி இருந்தது. குரூப்ஸ்மே வந்து 1000ன்னு இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட யூசருக்கு பதிலா அந்த யூசரோட ஐடி மாத்துனா நமக்கு லைக் நம்மளால பாஸ்வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ நம்ம எந்த ஐடி வேல்யூ குடுக்குறோமோ, அதோட ஹோம் டைரக்டரில போய் டாட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபைல வந்து எடுத்து குடுக்குது. ஸோ, இதுல எல்லா பாஸ்வேர்டுமே இதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ். ஸோ உபுண்டுவோட வெர்ஷன் இதெல்லாம் இருக்கு. ஸோ, இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இப்ப சும்மா வந்து நீங்க ஐடி அப்படின்னு குடுங்களேன். ஐடின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னான்னு வருது? யுஐடி நம்மளோட யுஐடி வேல்யூ வருதா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்க ஐடின்னு வருதுல்ல. ஐடி கமாண்ட் வந்து ரன் ஆகுதுல்ல. அதுக்கு ஏதாவது பாத் இருக்கான்னு பாருங்களேன். ஸோ எக்கோ பாத்ன்னு குடுங்க. எக்கோ டாலர் பாத். ஸோ எக்கோ டாலர் பாத்ன்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த பாத்லருந்து தான் எல்லா பைனரீஸுமே வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ஐடி அப்படின்ற ஒரு பைனரி வந்து எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ ஐடி லொகேட்ன்னு குடுங்க. லொகேட் ஐடி அப்படின்னு குடுங்க. ஓகே. லொகேட்டே இதுல இல்ல ஆக்சுவலி. ஆ ஸோ இந்த பைனரீஸ் லைக் இந்த பாத்ல தான் அந்த ஐடி அப்படின்ற ஒரு அ ஃபைல் வந்து ரன் ஆகுது. பட் அது ரன் ஆகும்போது எந்த பாத்லருந்து ரன் ஆகுதுமே நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட்ஸ்லயுமே தெரியல. டைரக்ட்டா வந்து ஐடி அப்படின்னு தான் ரன் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரன்னிங் ஐடி அப்படின்னு காமிக்குதா? பட் அதோட இப்போ ஒவ்வொரு பைனரியும் ரன் ஆகும்போது ஸ்லாஷ் இந்த மாரி பாத்லாம் இருக்கும்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கோ பாத்ல நம்ம குடுத்துருப்போம்.
ஸோ இந்த மாரி பாத்துக்குள்ளார தான் ஏதாவது ஒரு பாத்துல நம்ம பைனரிஸ் இருக்கும். யூசர் பைனரி. ஸோ யூசர்ஸ் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றாங்கன்னா, இந்த மாரி பாத்துக்குள்ளாரலருந்து தான் லோட் ஆகணும். பட் அந்த மாரி எதுவும் லோட் ஆகல. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, நம்மளால பாத் மேனிபுலேஷன் அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ பாத் மேனிபுலேஷன் பண்றதுக்கு நீங்களே ஒரு ஐடிய வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் உங்க டெம்ப் ஃபோல்டர்ல. ஸோ எப்படின்னா, இப்ப இங்க ஐடின்னு குடுக்குறீங்களா? இந்த மாரி வருதா? ஸோ இங்க வந்து உங்களோட ஐடிக்கு பதிலா திங்க் யூசரோட ஐடி வந்து 1000 ஓகேவா? அதான் நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டப் 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 டேட்டாவோட ஐடி. இப்ப நான் வந்து திங்க் யூசரா மாத்தணும்னா, என்ன மாத்தணும்னா, இத வந்து 1000ன்னு மாத்தணும். அண்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ளார திங்க் யூசர் அப்படின்னு வைக்கணும். திங்க்ன்னு வைக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இத சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார திங்க் அப்படின்னு குடுங்க. ஓகேவா? தென் இது உள்ளாரையும் திங்க் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்க குரூப்ஸ் ஜிஐடி அண்ட் குரூப்ஸ்மே வந்து 1000ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப வந்து நீங்க இத என்ன பண்ண போறீங்கன்னா, எக்கோ கமாண்ட் மூலியமா டெம்ப் ஃபோல்டர்ல ஐடியா நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க. பிகாஸ் நமக்கு இதுதான் பிரிண்ட் பண்ணி குடுக்குது. ஸோ இந்த பைனரிய நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கிறேன். யூசர் ஹஸ் பீன் அண்ட் ஸ்பாம் அப்படின்னு இருக்கா? இத ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணா உங்களுக்கு இங்க தெரியும். ஐடி அப்படின்னு ரன் ஆகுது. டபுள் டேப் டேட்டா அண்ட் அதோட பாஸ்வேர்ட் வந்து எடுத்து குடுக்குது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இது வந்து எக்கோ கமாண்ட் மூலியமா லைக் எப்படின்னா, எக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கோ ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட்டா இருக்கணும். அதனால நீங்க சிங்கிள் கோட் பயன்படுத்தி ஆம், ஹாஷ் ஸ்லாஷ் பின் ஓகே. இதுதான் ஆக்சுவலி அதோட சின்டாக்ஸ் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பேஷ் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களோட டெம்ப் ஃபோல்டர்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? டெம்ப் ஐடி அப்படின்னு. ஸோ டெம்ப் ஐடிலேருந்து தான் நீங்க இத ரன் பண்ண போறீங்க. அடுத்த லைன் ஆஃப் கமாண்ட் வந்து நீங்க என்ன குடுக்கணும்னா, எக்கோ அப்படின்னு குடுத்துட்டு, டபுள் கோட்ஸ்குள்ளார ஆ ஐ கெஸ் எக்கோ அப்படின்னு குடுத்துக்கோங்க மறுபடியும். அதுக்கப்புறம் எக்கோக்குள்ளார இந்த நீங்க இப்ப கிரியேட் பண்ணீங்கல்ல, இந்த சிங்கிள் லைன் அத குடுத்துக்கோங்க. ஸோ டபுள் கோட்ஸ் இந்த லைன குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இத குடுத்துட்டு, இதையுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டெம்ப்ல வந்து ரைட் பண்ண போறீங்க. டெம்ப் ஐடி. ஸோ இங்க சிங்கிள் ஆ என்ன சொல்றது? கிரேட்டர் தென் சிம்பிள் நீங்க யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த பர்ட்டிகுலர் பின் பேஷ் வந்து டெம்ப் ஐடிக்குள்ள ரைட் பண்றீங்க. அதே மாரி இந்த லைன வந்து 2வது லைனா ஆட் பண்றதுக்கு 2 தாட்டி இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து யூஸ் பண்றீங்க. அதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இத மட்டும் நீங்க ரன் பண்ணி பாருங்க வொர்க் ஆகுதான்ட்டு. ஸோ இத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்க்குள்ளார இத ரைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? இது ரைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட ரைட் பண்ணுங்க. இப்ப நம்ம கிரியேட் பண்ணத. ஓகேவா? இப்ப ஜஸ்ட் நீங்க கேட் பண்ணி பாருங்க. டெம்ப்ல இது ரைட் ஆயிடுச்சான்னு ஒழுங்கா. ஓகேவா? ஸோ கேட் பண்ணி பார்த்ததுல இந்த மாரி ரைட் ஆயிடுச்சு. ஒழுங்கா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஐடி அப்படின்ற வேல்யூ இருக்குல்ல, இதோட பெர்மிஷன் வந்து நீங்க மாத்தணும். எக்ஸிகியூட்டபிள் பெர்மிஷனா மாத்தணும். இந்த பைனரிய. ஸோ நீங்க கிரியேட் பண்றது ஒரு மலிஷியஸ் பைனரி. ஸோ அத மலிஷியஸ் பைனரியா மாத்திட்டு பாத்த வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுனால, ஐடி வந்து நீங்க லைக் என்ன ஆகும்னா, நீங்க டிஃபால்ட்டா இது ரன் ஆகும். ஸோ நீங்க வந்து டெம்ப் பாத்தா மாத்திட்டீங்கன்னா, ஸோ இந்த யூசர் லோக்கல் எஸ்பின் ரன் ஆவறதுக்கு முன்னாடி டெம்ப்ல இருக்க ஐடி பைனரிய கால் பண்ணி, நமக்கு இந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட அ மெயின் கோல். ஓகேவா? ஸோ இப்ப வந்து சிஹெச்எம்ஓடி மூலியமா என்ன பண்ணுங்க, லைக் சேஞ்ச் மோட் ஆஃப் பெர்மிஷன் மூலியமா இந்த டெம்ப் உடைய பெர்மிஷன் வந்து மாத்துறீங்க. ஓகேவா? இப்போ சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன் மாறிடுச்சு எக்ஸிக்யூட்டபிளா. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, பாத் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. லைக் பாத்த வந்து மாத்தணும்ல. ஸோ அதனால பாத் அப்படின்னு குடுத்துட்டு, இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நம்ம டெம்ப் பாத்த வச்சுக்கோங்க. தென் அம் கோலன் அப்படின்னு குடுத்துட்டு, டாலர் பாத் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் நம்ம வேற ஒரு மிஷினுக்கு பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து பாத் வந்து மாத்திட்டேன். இப்ப நீங்க எக்கோ பாத்துன்னு குடுங்க. எக்கோ பாத்துன்னு குடுத்தீங்கன்னா, அந்த பாத் மாறி இருக்கும். ஸோ டாலர் சிம்பிள் பாத் அப்படின்னு குடுங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்ப் வந்து முன்னாடி வந்துரும். ஸோ இந்த பாத்லாம் கால் பண்றதுக்கு முன்னாடி,
டெம்ப் பாத்ல இருக்கிற ஐடி வந்து நமக்கு கால் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் திரும்ப சொல்றேன். நீங்க வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் வந்து நீங்களே ஒரு பைனரி கிரியேட் பண்றீங்க ஐடி பாராமீட்டர்ல. நீங்க வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்றீங்க. என்ன பேஷ் ஸ்கிரிப்ட் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பின் பேஷ் அப்டின்ற ஒரு லைன வந்து எழுதுறீங்க. அந்த டெம்ப் ஐடி பைனரில. நெக்ஸ்ட் வந்து உங்களோட யூசர்லேருந்து திங்க் யூசரான அ ஐடி அவங்களோட யுஐடி அப்புறம் அவங்களோட யூசர் நேம் வந்து அந்த டெம்ப் ஐடில எழுதி வச்சுக்கிறீங்க 2வது லைனா. அதுதான் நம்ம இங்க கேட் கமாண்ட் பயன்படுத்தி பார்த்தோம் கரெக்ட்டா எழுதிருச்சான்னு. நெக்ஸ்ட் வந்து அதோட அதோட ஃபார்மேட் வந்து எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறீங்க அதோட பெர்மிஷன. தென் பாத் வந்து சேஞ்ச் பண்றீங்க. எக்ஸ்போர்ட் பாத் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ எக்கோ டாலர் பாத் அப்படின்னு குடுத்ததுல, இந்த டிஃபால்ட் பாத்லருந்து எங்கய்யா இருக்கு? காணோம். ஆ ஓகே. இதுதான் இந்த டிஃபால்ட் பாத்லருந்து நமக்கு டெம்ப் பாத் வந்து முன்னாடி வந்துச்சு. ஓகேவா? இப்போ நீங்க அந்த பைனரி இருக்குல்ல, யூசர் பாம் அப்படின்னு பாம்ங்கிறது பாஸ்வேர்ட் மேனேஜர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ எங்க இருக்கு? ஓகே. இந்த பைனரி வந்து நீங்க இப்ப ரன் பண்ணி பாருங்க. ஸோ இது ரன் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியும். ஸோ இப்ப நீங்க ரன் பண்ணோனயே உங்களுக்கு என்ன லிஸ்ட் ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் கிடைக்கல. ஸோ அந்த பைனரி ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு www டேட்டால டாட் பாஸ்வேர்ட்ஸ் அப்டின்ற ஃபைல் இருக்கான்னு பார்த்துச்சு. இல்ல. அதனால நாட் ஃபவுண்டுன்னு வந்தது. இப்போ நீங்க திங்க் யூசரோட ஐடிய வந்து நீங்க மாத்திட்டீங்க அந்த பைனரில. மாத்திட்டு இப்ப அத எக்ஸிக்யூட் பண்ணும்போது, திங்க் யூசர் ஃபோல்டர நம்மளால அக்சஸ் பண்ண முடியல. லைக் அக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதுல இருக்க ஃபைல்ஸ நம்மளால ரீட் பண்ண முடியல. இப்ப டாட் பாஸ்வேர்ட் அப்டின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட் லிஸ்ட் மாரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ. ஓகேவா? இத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரன்னிங் ஐடி கமாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஐடி வந்து திங்க்ன்னு மாறிடுச்சு. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் டைரக்டரியில உள்ள டாட் பாஸ்வேர்ட்ஸ் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி தருது. ஓகேவா? ஸோ, இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு திங்க் யூசரோட என்ன சொல்றது? பாஸ்வேர்ட் லிஸ்ட் மாரி கிடைச்சிருக்கு. ஸோ, இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். எதுலருந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம்னா, நம்ம காலி மெஷின்லருந்து. ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்ட் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, ஜோஸ் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் பாஸ்வேர்ட் லிஸ்ட்ன்னு. ஸோ மவுஸ் பேட் பயன்படுத்தி இந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்ட நான் எடிட் பண்ணிடுறேன் ஆக்சுவலி. இது வந்து பழைய பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு. இதில வச்சிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க பாஸ்வேர்ட் லிஸ்ட்ட வந்து மட்டும் இதில போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹைட்ரா பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஓகே கேட் கமாண்ட் பயன்படுத்தி ஓகே. இப்போ ஹைட்ரா பயன்படுத்தி ஆ திங்க் யூசர வந்து நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு கிடைச்ச பாஸ்வேர்ட் வச்சு. ஸோ ஹைட்ரா -எல் திங்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் லிஸ்ட் ஓகேவா? என்ன ஐபில வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆ ஓகே நம்ம பண்றது கரெக்ட் தானா? கரெக்ட் தான். இப்போ டேட்டாங்கிறது ஒரு யூசரு. திங்க்ங்கிறது ஒரு யூசர் தான். ஆ அவருக்கும் எஸ்எஸ்ஹெச் லாகின் இருக்கு. ஸோ அதுவே நம்ம பண்ணலாம். ஸோ இங்க வந்து அவங்க ஐபி வந்து லுக்கப் டாட் காம் தான். சாரி ஃபைல்ஸ் டாட் லுக்கப் டாட் காமா? லுக்கப் டாட் லைக் டிஹெச்எம் டாட் காம் அப்புறம் எஸ்எஸ்ஹெச் புரோட்டோகாலு ஓகேவா? இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எஸ்ஹெச் ஓகே. வி காட் அ பாஸ்வேர்ட். ரொம்ப குயிக்கா கிடைச்சுச்சு இந்த டைம். ஸோ இதுதான் வந்து திங்க் யூசரோட பாஸ்வேர்டு. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ஹெச் கிரெடென்ஷியல்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. திங்க் யூசரோடது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷெல் நமக்கு இப்ப கிடைக்கும். ஸோ எஸ்எஸ்ஹெச் திங்க் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபைல்ஸ் டாட் லுக்கப் டாட் டிஹெச்எம் ஈவன் நான் இங்க ஐபியே குடுத்துருக்கலாம்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் என்ன கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்தது. அதனால நான் அந்த ஓகே. திங்க் அட் ஃபைல்ஸ் டாட் லுக்கப் டாட் காம் குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஆர் யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுத்துட்டு, உங்களுக்கு கிடைச்ச பாஸ்வேர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. என்டர் குடுங்க. யூ காட் அ ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ஷெல் ஆர் ஸ்டாண்டர்ட் யூசர்க்குள்ளார போயிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு யூசர் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. அத ரீட் பண்ணி பாருங்க.
ஸோ யூ காட் அ யூசர் டாட் டிஎக்ஸ்டி. இப்பதான்யா யூசர் ஃபைலே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இன்னும் ரூட் பிரிவிலேஜ் ஒண்ணு எப்படி போகும்னு தெரியல நமக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, திங்க் யூசர்லேருந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டிஃபால்ட்டான திங்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல. ஸோ இதுலேருந்து என்னென்ன எஸ்யூஐடிஸ் இருக்கு, ஆர் சூடோ பெர்மிஷன்ஸ் இருக்கா அப்படிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம் இனிஷியலா. தென் நம்ம வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பத்தல அப்படின்னா, லின்பீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஸ்யூஐடி பிட் வந்து இதுலேருந்து மறுபடியும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு அதோட கமாண்ட் குடுக்கணும். ஸோ எஸ்யூஐடி ஃபைண்ட் கமாண்ட் மூலியமா பண்ணலாம். ஃபைண்ட் கமாண்ட் ஸோ கூகுள்ல தான் குடுக்குறேன். ஸோ கூகுள்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யூனிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆ ஆக்சுவலி இதுதான் கமாண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு நோட்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாரி பண்ணாதீங்க. நான் சும்மா ஒரு வீடியோ ரெக்கார்டிங்க்காக ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பட் ஆக்சுவலா நீங்க ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நோட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்க மறுபடியும் எஸ்விஐடி பிட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். திங்க் யூசர்லேருந்து பட் இங்க எதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. வேற எதுவும் இன்ட்ரஸ்டிங்கா இதுல இல்ல. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்னா, சூடோ -l வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஈசியஸ்ட் என்ன சொல்றது? லினக்ஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் டெஸ்ட் கேஸஸ். ஸோ இதோட திங்கோட பாஸ்வேர்ட் குடுத்தோனே என்ன கேட்குதுன்னா, ஓகே யூசர்ஸ் திங்க் மே ரன் த ஃபாலோயிங் கமாண்ட் லுக்கப் அப்படின்னு இருக்கா? ஸோ அ திங்க் யூசர் வந்து இந்த யூசர் பென் லுக்கப் வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. பட் இதே இத வந்து ரூட் யூசரால பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் திங்க் யூசர்ங்கிறது ஒரு சூடோஸ்ல இருக்க அ யூசர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இத ரைட் பண்ணி பாருங்க. சாரி இத எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. எப்படி வொர்க் ஆகுதுன்னு. ஓகே இது ஒரு பைனரி மாரி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா, கிஃப்டோ பின்ஸ் மூலியமா ஜிடிஎஃப்ஓ பின்ஸ். ஓகே இதுல போயிட்டு லுக்கப் அப்படின்ற ஒரு பைனரிக்கு ஏதாவது சூடோ பெர்மிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆ ஸோ இதுல லுக்கப்ன்னு குடுத்துக்கோங்க. லுக் ஓகே லுக் தானா? லுக் தான். இந்த பைனரி பேர் லுக். மேபி இந்த மெஷினுக்கும் இந்த பைனரிக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால தான் லுக்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தேவையானது வந்து சூடோ தான். ஸோ சூடோன்னு குடுத்தோனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஓகே ஏதோ இருக்கு இங்க இருக்கு. அது வந்து எஸ்விஐடி இது வந்து சூடோ. ஸோ இஃப் த பைனரி இஸ் அலோவ் டூ ரன் அஸ் சூப்பர் யூசர் பை சூடோ, இட் டஸ் நாட் டிராப் தி எலிவேட்டர் பிரிவிலேஜ் மே பி யூஸ்ட் டூ ஆக்சஸ் த ஃபைல் சிஸ்டம் எஸ்கலேட் அண்ட் மெயின்டெயின். ஓகே உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பைனரி உங்களால ரன் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களால சூப்பர் யூசர் கிடைக்காது. பட் இந்த கமாண்ட் மூலியமா உங்களால ரூட் யூசரோட அ திங்ஸ் எல்லாம் உங்களால ரீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த எல் ஃபைல்ன்னு இருக்குல்ல, இதுல ஃபைல் டூ ரீட்ன்னு இருக்கா? இதுக்கு பதிலா ரூட் யூசரோட ஃபைல்ஸ் ஏதாவது உங்களால ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு? ஸோ அ எல் ஃபைல்ன்னு இருக்கா? ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 2மே காப்பி பண்ணிக்கோங்க. ஐ கெஸ் உங்களுக்கு இது 2மே தேவைப்படும். ஸோ இதையுமே நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எல் ஃபைலுக்கு பதிலா ரூட் நமக்கு ஃபிளாக் எங்க இருக்குன்னு தெரியும்ல? ரூட் யூசர்ல /root டாட் டிஎக்ஸ்டி இப்படிதான் வந்து இருக்குமா? யூசுவலா வந்து இப்படித்தானே எல்லா மெஷின்லயுமே வந்து வச்சிருப்பாங்க. ஈவன் நீங்க ஹேக் த பாக்ஸ் பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபைல என்னால ரீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ எல் ஃபைல் ஈக்குவல் டூ ரூட் டாட் டிஎக்ஸ்டின்னு குடுத்துட்டேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து குடுத்து பார்ப்போம். அந்த ஃபைல நம்மளால ரீட் பண்ண முடியுதான்னு. ஓகே வி காட் அவர் ரூட் ஃபிளாக். ஸோ இத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சேவ் பண்ணாதீங்க. ஸோ இந்த சூடோ பெர்மிஷன் மூலியமா உங்களால எந்த ஒரு ஃபைல் வேணாலும் ரூட் யூசர்லேருந்து நம்மளால ரீட் பண்ண முடியுது. வாட் இஃப் அ இதுல ரூட் யூசருக்குள்ளார ஒரு எஸ்எஸ்ஹெச் கீஸ் இருந்து, அத உங்களால ரீட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ ரூட் யூசர்ல பிரைவேட் கீஸ்லாம் எதுல இருக்கும்னா, .ssh ஃபோல்டர்ல இருக்கும். அதுல id_RSAன்னு இருக்குமா? ஸோ இத ஃபர்ஸ்ட்டு எல் ஃபைல்ல மாத்துங்க. இப்ப மறுபடியும் இந்த அ சூடோ லுக் இந்த $L ஃபைல்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபைல உங்களால ரீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு இப்போ ரூட் யூசரோட பிரைவேட் கீ கிடைச்சிருச்சு. இப்ப இத வச்சு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பாஸ்வேர்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இத என்ன பண்ணுங்கன்னா, காலையில இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல ஆ
மவுஸ் பேட் அப்படின்னு போட்டு ID_RST அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இத வந்து ஒரு ஃபைலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பிரைவேட் கீ, SSH கீ. இது வந்து யாருக்கு கிடைச்சாலும் யூசர் நேம் மட்டும் இருந்தா போதும். பாஸ்வேர்ட் தேவையில்ல. டைரக்ட்டா லாகின் பண்ணலாம். ஸோ இப்ப SSH அப்படின்னு குடுத்துட்டு ரூட் அட் ஆ லுக்கப் டாட் THM பிகாஸ் நீங்க லுக்கப் டாட் THMன்னு குடுத்தாலும் சரி, ஃபைல்ஸ் டாட் லுக்கப் டாட் THMன்னு குடுத்தாலும் சரி, அந்த ஐபிய தான் கால் பண்ணும். அதனால அதே குடுக்குறேன். இப்போ -iன்னு குடுத்துட்டு ஓகே. ஐஃபன் எங்கேயா இருக்கு? கீபோர்ட்ல ஏதோ இருக்கா? ஓகே. -iன்னு குடுத்துட்டு ID_RSன்னு குடுத்து என்டர் குடுங்க. ஆர் யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுத்துட்டு போகுங்க. ஓகே. இங்க ஏன் வந்து பேட் பெர்மிஷன் காமிக்குதுன்னா, நம்ம வந்து அந்த ID_RSI கீக்கு பெர்மிஷன் செட் பண்ணல. ஸோ ஏதோ வந்து என்ன பண்ணலாம்னா, பெர்மிஷன் மாத்தலாம் ஃபர்ஸ்ட்டு. chmod 600 அப்படின்னு குடுங்க. ID_RSIன்னு குடுங்க. இப்போ மறுபடியும் நீங்க அத ட்ரை பண்ணுங்க. SSH root at lookup.hm -ID_RSI send you are in. So there is a zombie process அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரூட் யூசரா இருக்கீங்க. ஹூ ஆம் ஐ குடுத்து பாருங்க. டு கன்ஃபார்ம் இட் ஆர் அந்த இதுலயே தெரிஞ்சிருக்கும். பேஷ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ரூட் யூசரா தான் இருக்கீங்கன்னு. இப்போ நீங்க எல்எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அவரோட டைரக்டரி ஹோம் டைரக்டரிக்குள்ளார போயிட்டு ஓகே சாரி. நான் வந்து ஆக்சுவலி ரூட் சிடி சிடி அப்புறம் ரூட் அப்புறம் அவரோட ஹோம் ஃபோல்டருக்குள்ளார தான் அந்த ஓகே ஹோம் ரூட் வருமா? என்னய்யா டக்குன்னு குழப்பிருச்சு. ஆல்ரெடி ரூட்டுக்குள்ளார தான் இருக்கும். ஸோ இதில போயிட்டு ஓகே இதோ இருக்கு பாருங்க. root.txt இருக்கா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபிளாக் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லுக்கப்ல போயிட்டு ரூட் ஃபிளாக்ன்னு இருக்கா? இத குடுத்து பாருங்க. கங்கிராச்சுலேஷன் நீங்க இந்த பாக்ஸ வந்து முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு 60 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் ஈஸி அண்ட் இது ஈஸி டூ மீடியம்க்குள்ளார தான் வரும். பிகாஸ் நமக்கு எனுமரேஷனுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பர்ட்டிகுலர் ஐபிக்கு நம்ம என்மேப் பண்ணப்போ 80N SSH போர்ட் தான் ஓப்பன்ல இருந்தது. தென் அந்த பர்ட்டிகுலர் HTTP அ லைக் அந்த பர்ட்டிகுலர் வெப் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணப்போ நமக்கு ஒரு வெப் சர்வர் ரன் ஆச்சு. ஸோ அது lookup.ahn இருந்தது. அது ஹோஸ்ட் ஃபைல்ல போய் மாத்தணும். தென் அதில யூசர் நேம் எனுமரேஷன் இருந்துச்சு. அத நம்ம ஃபப் மூலியமா என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணோம். அப்புறம் அட்மின் அண்ட் ஜாஸ் யூசர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தாங்க. அப்புறம் ஜாஸ் யூசரோட பாஸ்வேர்ட கண்டுபிடிக்க நம்ம ஃபப் பயன்படுத்தலாம் ஆர் ஹைட்ரா பயன்படுத்தி அத ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஹைட்ரா யூஸ் பண்ணேன். ஹைட்ரா யூஸ் பண்ணதுல ஜோஸோட பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் 1, 2, 3 அப்படின்னு கிடைச்சுச்சு. ஸோ நீங்க லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைல் மேனேஜர் மாரி காமிச்சுச்சு. தென் அதுல வந்து எல்எஃப் ஃபைண்டர் அப்படின்றதோட வெர்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த எல்எஃப் ஃபைண்டர்ல ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு பார்த்தோம் சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமா. ஸோ அது வந்து கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிள் அப்படின்னு இருந்துச்சு. தென் நான் வந்து டூ சேவ் ஆர் டைம் நான் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து பயன்படுத்தினேன் டூ கெட் அ ஷெல். ஸோ நம்ம அத ரன் பண்ணோனே நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் ஷெல் வந்து கிடைச்சுச்சு. தென் அந்த ரிவர்ஸ் ஷெல்ல தான் நம்ம எனுமரேட் பண்ணோம். எனுமரேட் பண்ணதுல நமக்கு டேட்டாவோட ஷெல் தான் கிடைச்சதுனால, ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் ஷெல் வந்து திங்க் யூசர் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அது கிடைக்கிறதுக்கு நம்ம லைக் லின்பீஸ் ட்ரை பண்ணோம். அதுலருந்து ஒரு SUID பிட் பைனரி கிடைச்சுச்சு. லைக் யூசர் எஸ்பென் பாம் அப்படின்ற ஒரு யூசரு. ஸோ அந்த பாம் அப்படின்ற ஒரு அ என்ன சொல்றது? அந்த பைனரிய நம்பளால மாடிஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுனால, திங்க் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து நமக்கு கிடைச்சுச்சு. ஓகேவா? பாஸ்வேர்ட் லிஸ்ட் கிடைச்சுச்சு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்ட வச்சு ஹைட்ரா மறுபடியும் போட்டதுனால, திங்க் யூசரோட ஆக்சுவல் பாஸ்வேர்ட் கிடைச்சுச்சு. தென் SSH மூலியமா நம்பளால லாகின் பண்ணோம். அ லாகின் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம போஸ்ட் காம்ப்ரமைஸ் எனுமரேஷன் பண்ணோம். ரூட் யூசருக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் மாத்துறதுக்கு. தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சூடோ யூஸ் பண்ணி இந்த கிப்டோ பின்ஸ்ல பார்த்தப்போ, இந்த ஃபைல் அப்படின்னு யூஸ் பண்ணி ஃபைல் டூ ரீட்ன்னு இருந்ததா? இதுல எந்த பாத் குடுத்தாலும் ரூட் யூசரோட திங்ஸ்லாம் உங்களால ரீட் பண்ண முடிஞ்சதுன்னு இருந்துச்சா? தென் இதுலருந்து நம்மளோட ரூட் ஃபிளாகும் எடுத்தோம். பிளஸ் SSH ID_RSI கீயும் நம்மளால எனுமரேட் பண்ண முடிஞ்சுச்சு. தென் அந்த ID_RSI கீ வச்சு நம்மளால ரூட் யூசரா லாகின் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து லுக்கப் சேலஞ்ச். ஐ ஹோப் இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம் காய்ஸ். ஏதாவது குறை நிறைகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் காய்ஸ். தேங்க் யூ. ஸ்டே சேஃப்.